அன்பு தமிழ் உறவுகளுக்கு வாகை சுடரின் அன்பு வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களுடைய டிஆர்பி ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்கு? கண்டிப்பா எல்லாருமே ஒரு ஜோஷோட ஒரு ஃபயரோட படிக்கிறீங்க அப்படின்னு நான் நம்புறேன். No one is coming to save you. It is your fight. நீங்க உழைக்கிறீங்க, நீங்க வெற்றி பெற போறீங்க. அதை மறந்துடாதீங்க. யாரும் நமக்காக வரமாட்டாங்க. Just listen closely. No one is coming to save you. You don't need 1,000 people to support you. No one is going to write this exam for you. And no one is going to live your dreams for you. And this is your fight. And it's your victory to earn. You don't need to compare yourself with this. மற்றவங்களோட என்னைக்குமே கம்பேர் பண்ணாதீங்க. ஐயோ அவன் படிச்சிட்டா, ஐயோ அவன் படிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்குமே யோசிக்காதீங்க. Don't compare yourself with others. And you don't need 1,000 people to support you. உங்களுக்கு தேவையான ஒரே ஆள் உங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபயர். நீங்க தான் உங்களுக்கு தேவையான ஆள். கண்டிப்பா நீங்க சாதிக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கங்க. நீங்க ஒரு மிகச்சிறந்த சாதனையாளரா இருப்பீங்க. ஜஸ்ட் திங்க் அபவுட் திஸ். ஒரு ஸ்டேபிளான இன்கம் வருது, ஒரு சொசைட்டில ஒரு நல்ல பேர் கிடைக்கும். அதே மாதிரி பினான்சியல் ஃபியர்ங்கிறது நமக்கு இருக்காது. சோ இது மாதிரிலாம் யோசிக்கும் போது நான் இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில இருந்து முன்னேறணும், என்னுடைய வாழ்க்கையே மாத்தணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இதையெல்லாம் நினைக்கும் போது கண்டிப்பா உங்களுக்குள்ள அந்த பயம் இருக்கும். அந்த பயம் தான் உங்களை படிக்க வைக்கும். So even if you are tired today, ஒரு சில நாள் ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணுவீங்க. Don't give up. அன்னைக்கு நீங்க எக்ஸ்ட்ராவா படிக்க வேண்டியிருக்கும். Tell your mind. உங்க மைண்டுக்கு சொல்லிக்கிட்டே இருங்க, நீ ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரம் இன்னும் வரல. Not yet. My future is calling. So it is your responsibility. You have started. You have to end it with fire. Vagai Chudar is with you, not for your exam, but for your life transformation. So just keep this in mind. கண்டிப்பா இன்னைக்கான டெஸ்ட் எல்லாருமே நல்லா செஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். டெஸ்ட் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா டெஸ்ட் நான் ரொம்ப நேரம் கொடுக்கல, ஒரு 15 மினிட்ஸ் வீடியோவா தான் கொடுக்குறேன். நம்ம வீடியோவை எல்லாமே சின்ன வீடியோவா தான் கொடுக்கறதுக்கு காரணம், உங்களுடைய நேரத்தை நிறைய விரயம் பண்ணக்கூடாது, சீக்கிரமாவும் படிக்கணும். அதே சமயத்துல சைக்காலஜில என்ன கேள்விகள் கேட்டாலும் அதுக்கு நீங்க பதில் அளிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நம்ம இந்த கேள்விகள் எல்லாத்தையும் ஃப்ரேம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால நம்மளுடைய வீடியோக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. அதே மாதிரி லைக் போடுங்க. லைக் போடுறதுக்கும் யோசிக்கிறீங்க. ஒவ்வொரு வீடியோக்கும் பின்னாடி நிறைய உழைப்பு இருக்கு. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் இது மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா நிறைய பேர் நிறைய கனவுகளோட இந்த டிஆர்பி எக்ஸாம் நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. வாட்ஸ்அப் குழுவுல இணையாதவங்க வாட்ஸ்அப் குழுவுல இணைஞ்சுக்கோங்க. அதே மாதிரி நம்மளுடைய மெட்டீரியல் அப்படிங்கிறது இந்த வாரத்துல மேக்சிமம் டிஸ்பேச் பண்ணிடுவோம். ஏன்னா எடுத்தோம் கவுத்தோம் ஏதோ ஒரு மெட்டீரியல் கொடுத்துடலாம் அப்படிங்கிறது கிடையாது. நீங்களே பார்த்திருப்பீங்க நம்மளுடைய கேள்விகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நம்மளுடைய மெட்டீரியலும் நல்லா இருக்கும். நம்மளுடைய மெட்டீரியல் அப்படிங்கிறது நாம உங்களுக்கு அனுப்புவோம். அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கறத நம்ம ஒரு வீடியோவாவே போடுவோம். அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி நம்ம மெட்டீரியலை நீங்க பெற்றுக்கலாம். ஸோ என்டையர் 10 யூனிட்டும் ஒரே மெட்டீரியல் தான். இருக்கிறதுலேயே எவ்வளவு மினிமமான மணிக்கு உங்களுக்கு அதை கொடுக்க முடியுமோ அவ்வளவு மினிமமான ஒரு காஸ்ட்டுக்கு நாங்க உங்களுக்கு கொடுக்கலான் இருக்கோம். பிகாஸ் எங்களோட அல்டிமேட் எய்ம் அப்படிங்கிறது நீங்க படிக்கணும், நீங்க எல்லாருமே டிஆர்பில பாஸ் ஆகணுங்கிறது தானே தவிர மற்றபடி வேற எதுவுமே கிடையாது. சோ இன்னைக்கு இந்த டெஸ்ட்ல 50 கேள்விகள் நம்ம கேட்டிருந்தோம். அந்த 50 கேள்விகள் என்னென்ன, அதுக்கான பதில் என்ன அப்படிங்கிறத பாத்திரலாம் வாங்க. டிஆர்பி 2025 கல்வி உளவியல் யூனிட் 3 டெஸ்ட் 1 ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற தலைப்புல. சோ முதல் கேள்வி, தமிழ்நாட்டின் மூவேந்தர் 3 முடியுடைய அரசர்கள் எனப்படும் 3 முக்கிய அரச வம்சங்களில் எது இடம்பெறவில்லை? பல்லவர்கள். Which dynasty was not part of the மூவேந்தர் of Tamil Nadu? Pallavas. இரண்டாவது கேள்வி, பட்டினப்பாலை எந்த சோழ மன்னரின் ஆட்சி காலத்தில் நடந்த வர்த்தக நடவடிக்கைகளை பற்றி விவரங்களை தருகிறது? கரிகால சோழன். பட்டினப்பாலை எந்த சோழ மன்னரின் ஆட்சி காலத்தில் நடந்த வர்த்தக நடவடிக்கைகளை பற்றி விவரங்களை தருகிறது? கரிகாலன். The Pattinapalai provides details of trading activities during the rule of which Chola king? கரிகாலன். மூன்றாவது கேள்வி, தமிழ்நாட்டில் முதல் பௌத்த விகாரா எங்கு அமைக்கப்பட்டிருந்தது? நாகப்பட்டினம். தமிழ்நாட்டில் முதல் பௌத்த விகாரா எங்கு அமைக்கப்பட்டிருந்தது? நாகப்பட்டினம். Where was the first Buddhist Vigara in Tamil Nadu located? நாகப்பட்டினம். நான்காவது கேள்வி, எந்த காப்பியம் மிக பழமையான தமிழ் இலக்கிய படைப்புகளில் ஒன்றாக கருதப்படுகிறது? பி. சிலப்பதிகாரம்.
Which epic is considered one of the earliest Tamil literary works? சிலப்பதிகாரம். கண்டிப்பா இந்த கொஸ்டின்ல சிலப்பதிகாரம், மணிமேகலை இரண்டுமே நம்ம சொல்ல முடியும். ஆனா ரெண்டுத்துல எது முதல்ல உருவாக்கப்பட்ட காப்பியம் அப்படின்னு சொன்னோம்னா சிலப்பதிகாரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஐந்தாவது கேள்வி. கீழடி அகழ்வாராய்ச்சி தளம் ஒரு பழங்கால நகர நாகரிகத்தின் சான்றாக உள்ளது. இது எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்துள்ளது. The Keeladi excavation site, evidence of an ancient urban civilization, is located in which district? சிவகங்கா. ஆறாவது கேள்வி. தமிழ்நாட்டில் கிராம நிர்வாகத்திற்கான குடவோலை முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஒன்றாம் பராந்தக சோழன். Who introduced the Kudavoli system for village administration in Tamil Nadu? First பராந்தக சோழா. ஏழாவது கேள்வி. பின் வருவனவற்றுள் எது சங்க இலக்கிய படைப்பு அல்ல? சிலப்பதிகாரம். Which of the following is not a Sangam literary works? சிலப்பதிகாரம். எட்டாவது கேள்வி. தமிழகம் என்ற சொல் எதை குறிக்கிறது? பண்டைய தமிழ்நாடு. The term தமிழகம் refers to the ancient Tamil country. ஒன்பதாவது கேள்வி. தமிழ்நாட்டில் மாநில அளவிலான ஆசிரியர் பயிற்சி பின்வரும் நிறுவனங்களால் குறிப்பிடத்தக்க வகையில் மேம்படுத்தப்படுகிறது. SCERT மாநில கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கவுன்சில். State level teachers training in Tamil Nadu is significantly enhanced by institutions like State Council of Educational Research and Training SCERT. பத்தாவது கேள்வி. பூம்புகார் அதாவது காவிரி பூம்பட்டினம் எந்த வம்சத்தின் துறைமுக நகரமாக இருந்தது? சோழர்கள். பூம்புகார் காவிரி பூம்பட்டினம் எந்த வம்சத்தின் துறைமுக நகரமாக இருந்தது? சோழர்கள். புகார் காவிரி பூம்பட்டினம் was the port town of which dynasty? Cholas. 11வது கேள்வி. பள்ளி கல்வியில் குறிப்பாக இலவச கல்வி மற்றும் மத்திய உணவு திட்டம் ஆகியவற்றின் மிகப்பெரிய விரிவாக்கத்திற்கு பரவலாக பாராட்டப்படும் முதலமைச்சர் யார்? கே. காமராஜ். Which chief minister is widely credited with the massive expansion of school education, especially free education and the midday meal scheme? கே. காமராஜ். 12வது கேள்வி. தமிழ்நாட்டில் சுயமரியாதை இயக்கம் யாரால் துவங்கப்பட்டது? ஈவே ராமசாமி, பெரியார். The self-respect movement in Tamil Nadu was founded by ஈவே ராமசாமி, பெரியார். 13வது கேள்வி. திராவிட இயக்கம் கல்வியில் பின் வருவனவற்றில் எதை வலியுறுத்தியது? மேற்கண்ட அனைத்தும். தமிழ் மொழியின் மேம்பாடு, அனைத்து சாதிகளுக்கும் கல்வியில் சமவாய்ப்பு, இந்தி திணிப்புக்கு எதிர்ப்பு. The Dravidian movement emphasized which of the following in education? All of the above. Promotion of Tamil language, equal access to education for all castes, opposition to Hindi imposition. 14வது கேள்வி. கல்விக்கு சுயமரியாதை இயக்கத்தின் முக்கிய பங்களிப்பு என்ன? மேற்கண்ட அனைத்தும். கீழ் சாதியினருக்கு பள்ளிகளை நிறுவுதல், பகுத்தறிவு சிந்தனைகளை மேம்படுத்துதல், பெண் கல்விக்கு ஆதரவு. What was a key contribution of the self-respect movement to education? All of the above. Establishment of schools for lower castes, promotion of rational thinking, advocacy of women's education. 15வது கேள்வி. தமிழ் ஆசிரியர்களுக்கு சம ஊதியம் கோரி இழவு வாரம் போராட்டத்தை யார் நடத்தினார்? டாக்டர் எஸ். தர்மம்மாள். Who led the இலவு வாரம் agitation for equal pay for Tamil teachers? டாக்டர் எஸ். தர்மம்பால். 16வது கேள்வி. சென்னை பல்கலைக்கழகம் எப்போது நிறுவப்பட்டது? 1857. When was the University of Madras established? 1857. 17வது கேள்வி. பின் வரும் ஆணையங்களில் எது சுதந்திரத்திற்கு பிந்தைய இந்தியாவில் உயர்கல்வியின் வளர்ச்சியில் ஒரு முக்கிய மைல்கல்லாக கருதப்பட்டது? ராதாகிருஷ்ணன் ஆணையம். Which of the following commissions is considered a major milestone in the development of higher education in post-independence India?
ராதாகிருஷ்ணன் கமிஷன். 18வது கேள்வி, சென்னை பல்கலைக்கழகம் பிரிந்ததன் விளைவாக எந்த பல்கலைக்கழகம் நிறுவப்பட்டது? மேற்கண்ட அனைத்தும் பாரதிதாசன் பல்கலைக்கழகம், மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம், மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம். Which university was established as a result of the bifurcation of University of Madras? All of the above. பாரதிதாசன் யூனிவர்சிட்டி, மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி, மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி. 19வது கேள்வி, தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகம் எந்த நகரத்தில் அமைக்கப்பட்டுள்ளது? சென்னை. The தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மியூசிக் அண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ் யூனிவர்சிட்டி இஸ் லொகேட்டட் இன் which city? சென்னை. 20வது கேள்வி, பின் வருவனவற்றுள் எது தமிழ்நாட்டின் மாநில பல்கலைக்கழகம் அல்ல? புதுச்சேரி பல்கலைக்கழகம். Which of the following is not a state university in Tamil Nadu? பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி. 21வது கேள்வி, தமிழ்நாட்டின் மிக பழமையான மருத்துவக் கல்லூரி எது? மெட்ராஸ் மருத்துவக் கல்லூரி. Which is the oldest medical college in Tamil Nadu? மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். 22வது கேள்வி, தமிழ்நாட்டில் விண்வெளி ஆராய்ச்சிக்கு பங்களிப்பு செய்ததற்கு பெயர் பெற்ற பொறியியல் கல்லூரி எது? கிண்டி பொறியியல் கல்லூரி. Which engineering college in Tamil Nadu is known for contributions to space research? College of Engineering, Gindi. 23வது கேள்வி, தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் எந்த நகரத்தில் அமைந்துள்ளது? சென்னை. The Tamil Nadu Dr. Ambedkar Law University is located in which city? சென்னை. 24வது கேள்வி, பின் வருவனவற்றில் எது தமிழ்நாட்டில் ஒரு சட்ட கல்லூரி அல்ல? லோயாலா சட்ட கல்லூரி. Which of the following is not a law college in Tamil Nadu? லோயாலா காலேஜ் ஆஃப் லா. 25, தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? 2008. The Tamil Nadu Teachers Education University was established in which year? 2008. 26வது கேள்வி, தமிழ்நாட்டில் பொறியியல் கல்விக்கான ஒரு முதன்மையான நிறுவனம் எது? மேற்கண்ட அனைத்தும் இந்திய தொழில்நுட்ப நிறுவனம், அண்ணா பல்கலைக்கழகம், பொறியியல் கல்லூரி கிண்டி. Which is a primary institution for engineering education in Tamil Nadu? All of the above. Indian Institute of Technology, Anna University and College of Engineering. 27வது கேள்வி, தமிழ்நாட்டில் பெண்களுக்கான முதன்மை அரசு மருத்துவக் கல்லூரி எந்த நகரத்தில் நிறுவப்பட்டது? சென்னை. The first government medical college for women in Tamil Nadu was established in which city? சென்னை. கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் தான் முதல்ல பெண்களுக்கான மெடிக்கல் காலேஜா உருவாக்குனதா சொல்றாங்க. அதே போல ஸ்டான்லி மருத்துவமனையும் சொல்றாங்க. ஆனா கீழ்பாக் தான் பெண்களுக்காகவே உருவாக்கப்பட்ட முதல் மருத்துவக் கல்லூரி. ஆனா இப்ப கோயடா இருக்கு. 28வது கேள்வி, தமிழ்நாட்டில் உள்ள எந்த பல்கலைக்கழகம் அதன் தத்துவவியல் துறைக்கு புகழ் பெற்றது? மெட்ராஸ் பல்கலைக்கழகம். Which university in Tamil Nadu is renowned for its department of philosophy? University of Madras. 29வது கேள்வி, தமிழ் கலாச்சாரம் பற்றிய படைப்புகளுக்காக அறியப்பட்ட ஒரு பிரபலமான தமிழ் வரலாற்றாசிரியர் யார்? மேற்கூறிய அனைவரும் K.A. நீலகண்ட சாஸ்திரி, R. நாகசாமி, S. வையாபுரி பிள்ளை. Who is a famous Tamil historian known for his work on Tamil culture? All of the above. K.A. நீலகண்ட சாஸ்திரி, R. நாகசுவாமி, S. வையாபுரி பிள்ளை. 30வது கேள்வி, தமிழ்நாட்டின் பாரம்பரிய இசைக்கருவி எது? வீணை. Which is a traditional musical instrument of Tamil Nadu? வீணா. 31வது கேள்வி, பின் வருவனவற்றுள் எது ஒரு பாரம்பரிய தமிழ் விளையாட்டு? பல்லாங்குழி. Which of the following is a traditional Tamil game? பல்லாங்குழி. 32வது கேள்வி, கோபுரங்களுக்கு புகழ் பெற்ற கோவில் எது? மீனாட்சி அம்மன் கோவில், மதுரை. Which temple is famous for its gopurams?
மீனாட்சி டெம்பிள், மதுரை. 33வது கேள்வி, மாமல்லபுரத்தில் உள்ள கடற்கரை கோவிலை கட்டியவர் யார்? ராஜசிம்மன். Who built the shore temple in Mahabalipuram? ராஜசிம்ஹா. 34வது கேள்வி, தமிழ்நாட்டில் உள்ள யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலம் எது? மேற்கண்ட அனைத்தும் மாமல்லபுரம் நினைவு சின்னங்களின் குழுமம், பிரகதீஸ்வரர் கோவில் தஞ்சாவூர், ஐரவதேஸ்வரர் கோவில் தாராச்சுரம். Which is a UNESCO World Heritage Site in Tamil Nadu? All of the above. Mahabalipuram Group of Monuments, Pragadishwara Temple Tanjavur, Airavadeshwara Temple தாராச்சுரம். 35வது கேள்வி, தஞ்சாவூரில் உள்ள பிரகதீஸ்வரர் கோயிலை கட்டியவர் யார்? 1ஆம் ராஜராஜ சோழன். Who built the Pragadishwara Temple in Tanjavur? ராஜராஜ சோழா the first. 36வது கேள்வி, கீழடி அகழ்வாராய்ச்சி தளம் எதற்கான சான்றுகளை வழங்குகிறது? மேற்கண்ட அனைத்தும் பண்டைய தமிழ்நாட்டில் நகர்ப்புற நாகரிகம், ஆரம்ப கால தமிழ் எழுத்து, ரோம் மற்றும் கிரேக்கத்துடனான வர்த்தகம். The Keeladi excavation site provides evidence of all of the above: urban civilization in ancient Tamil Nadu, early Tamil script, trade with Rome and Greece. 37வது கேள்வி, ஊட்டி மலை ரயில் தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? நீலகிரி மாவட்டத்தில். The Ooty Mountain Rail is located in which district of Tamil Nadu? Nilgiris. 38வது கேள்வி, பின் வருவனவற்றுள் எது தமிழ்நாட்டில் உள்ள ஒரு குறிப்பாக பாதிப்புக்குள்ளான பழங்குடி குழு அல்ல? சௌராஷ்டிரியர்கள். Which of the following is not a particularly vulnerable tribal group in Tamil Nadu? Saurashtrians. 39வது கேள்வி, மோத்வேத் திருவிழா தமிழ்நாட்டில் எந்த பழங்குடி மக்களால் கொண்டாடப்படுகிறது? தோடர்கள். The Mothweth festival is celebrated by which tribe in Tamil Nadu? Todas. 40வது கேள்வி, இந்திய சுதந்திர போராட்டத்தில் பங்காற்றியதற்காக தமிழ்நாட்டின் சிங்கம் என அறியப்பட்டவர் யார்? வ.உ. சிதம்பரம் பிள்ளை. இந்திய சுதந்திர போராட்டத்தில் பங்காற்றியதற்காக தமிழ்நாட்டின் சிங்கம் என அறியப்பட்டவர் யார்? வ.உ. சிதம்பரம். Who is known as the Lion of Tamil Nadu for his role in the Indian independence movement? வி.ஓ. சிதம்பரம். 41வது கேள்வி, இந்திய தேசிய இராணுவத்துடன் தொடர்புடைய தமிழ்நாட்டைச் சேர்ந்த பெண் சுதந்திர போராட்ட வீராங்கனை யார்? லக்ஷ்மி சாகல். Which women freedom fighter from Tamil Nadu is known for her association with the Indian National Army? லக்ஷ்மி சாகல். 42வது கேள்வி, வீர தமிழ் இயக்கம் போர்க்குணத்தை வலியுறுத்தியது. இது யாருடன் தொடர்புடையது? சுப்பிரமணிய பாரதி. The Veera Tamil movement emphasizing martial spirit was associated with Subramanya Bharati. 43வது கேள்வி, மருத்துவம் உட்பட கற்றலின் முக்கிய மையமாக இருந்த பண்டைய பல்கலைக்கழகம் அல்லது கோவில் வளாகம் எங்கு அமைந்திருந்தது? எண்ணாயிரம். The ancient university temple complex that was a major center of learning, particularly for medicine, was located at எண்ணாயிரம். இதுல காஞ்சிபுரம் அப்படின்னு ஒரு சில விடைகள் வரும். ஏன்னா காஞ்சிபுரத்திலும் இது மாதிரியான பல்கலைக்கழகம் நடைபெற்று இருக்குது. ஆனா முதல்ல அப்படின்னு பார்க்கும்போது எண்ணாயிரம். 44வது கேள்வி, இந்திய தேசிய காங்கிரசின் முதல் பெண் தலைவராகவும் தமிழ்நாட்டை சேர்ந்த முக்கிய விடுதலை போராளியாகவும் இருந்தவர் யார்? அன்னி பெசன்ட். The first woman president of the Indian National Congress and a prominent freedom fighter from Tamil Nadu was Annie Besant. 45வது கேள்வி, கலைக்கு மிகுந்த ஆதரவு அளித்து சரஸ்வதி மகால் நூலகத்தை கட்டிய புகழ்பெற்ற தஞ்சாவூர் மராத்திய மன்னர் யார்? 2ஆம் சரபோஜி. The famous Tanjavur Maratha ruler who was a great patron of arts and built Saraswati Mahal Library was
சரபோஜி த செகண்ட். 46வது கேள்வி. சுதந்திர போராட்டத்திற்கு பிறகு தமிழ்நாட்டின் அப்போதைய சென்னை மாகாணம் முதலமைச்சர் யார்? ஓ.பி. ராமசாமி ரெட்டியார். சுதந்திர போராட்டத்திற்கு பிறகு the first chief minister of Tamil Nadu, then Madras state, after independence was O.P. Ramaswamy Reddyar. 47வது கேள்வி. மூவலர் ராமமர்தம் அம்மையார் தனது வாழ்நாள் முழுவதும் எதற்கு எதிராக போராடியதற்காக மிகவும் அறியப்பட்டார்? தேவதாசி முறை. மூவலர் ராமமர்தம் அம்மையார் is best known for her lifelong crusade against the Devadasi system. 48வது கேள்வி. பிரிட்டிஷ் அதிகாரி ஆஷே படுகொலையில் ஈடுபட்டதற்காக தூக்கிலிடப்பட்ட புரட்சியாளர் யார்? வாஞ்சிநாதன். The revolutionary was hanged for his involvement in the assassination of British official Ashe was வாஞ்சிநாதன். 49வது கேள்வி. இந்தியாவின் முதுபெரும் தலைவர் என்று அழைக்கப்பட்டு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு முக்கிய ஆரம்பகால தேசியவாதி யார்? எஸ். சுப்பிரமணிய ஐயர். Who is known as the Grand Old Man of India and was a prominent early nationalist from Tamil Nadu? எஸ். சுப்பிரமணிய ஐயர். கடைசி கேள்வி. மாமல்லபுரத்தில் உள்ள கங்கையின் வருகை அல்லது அர்ஜுனன் தபசு எதற்கான ஒரு அற்புதமான எடுத்துக்காட்டு? ஒற்றைக்கல் சிற்பம் அல்லது புடைப்பு சிற்பம். The descent of the Ganges or Arjunan penance at Mamallapuram is a magnificent example of monolithic sculpture or bas relief. So இதுதான் இன்னைக்கான 50 கேள்விகள் உங்களுக்கு டெஸ்டா கொடுத்தது. இந்த கேள்விகள்ல ஒரு சில கேள்விகள் எளிமையானதா இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அது வேற ஒருத்தருக்கு கடினமான கேள்வியாகவும் இருக்கலாம். சோ நம்மளுடைய கேள்விகள் எல்லாமே கொஞ்சம் ஹார்டாவும் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரியும் அதே சமயத்துல ஒரு சில கேள்விகள் எளிமையாகவும் இருந்திருக்கும். சோ இந்த கேள்விக்கான பிடிஎஃப்பும் அதே மாதிரி யூனிட் 1 யூனிட் 2 ஆன பிடிஎஃப் யூனிட் 4க்கான பிடிஎஃப் அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுடைய மெட்டீரியல்ல சேர்ந்து வந்துடும். சார் எனக்கு மெட்டீரியல் வாங்குற ஐடியா இல்ல, அதனால எனக்கு மெயில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்கன்னா மெயில் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நான் இந்த மெட்டீரியல்ஸ் அனுப்பி வைக்கிறேன். ஏன்னா நம்மளுடைய முதன்மையான நோக்கம் அப்படிங்கிறது டிஆர்பியில கேட்கப்படக்கூடிய கல்வி உளவியல் சம்பந்தமான கேள்விகளுக்கு பதில் அளிக்கணும், நிறைய மதிப்பெண்கள் வாங்கணும் அப்படிங்கிறதா நம்மளுடைய முக்கியமான நோக்கமே தவிர வேற எதுவுமே கிடையாது. அதே சமயத்துல நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு அவேர்னஸ் இல்லாம இருக்கு, நிறைய பேருக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அடுத்த சனிக்கிழமை யூனிட் 4 டெஸ்டோட உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from வாகைச்சுடர். நன்றி, வணக்கம்.